வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம் முன்னோர்களால் பாரம்பரியமாக பரிந்துரைக்கப்பட்ட ஒரு அற்புதமான இயற்கை நல வழியை பற்றி தாங்க பேச போகிறோம். வெறும் வயிற்றில் லவங்கப்பட்ட பால் குடிச்சு பாருங்கள். அதனால் உடலுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். லவங்கப்பட்டையை சினமன்னு சொல்லுவாங்கங்க. நம் தமிழருங்க பாரம்பரிய சமையலில் மட்டுமில்லைங்க, மருத்துவத்திலும் முக்கிய இடம் பெற்ற ஒரு மசாலா பொருள்னே சொன்னாங்க. இதில் மிகுந்த அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஆக்னோல், சினமல்டிஹைட் போன்ற மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குங்க. வெறும் வயிற்றில் குடிக்கும்போது என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்கிறேன் வாங்க. வெறும் வயிற்றில் குடிக்கும்போது உடலின் தூய்மை மற்றும் சுத்திகரிப்பு சக்தி அதிகரிக்குதுங்க. சருமம் ஒளி பெறும், செரிமானம் சீராகும் மற்றும் கொழுப்புகள் கரையுங்க. எப்படி தயாரிப்பது? இது மிக எளிதுங்க. ஒரு கிளாஸ் பசும்பாலில் ஒரு சிறிய துண்டு லவங்கப்பட்டையை சேர்த்து கொதிக்க வைக்கணுங்க. அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வெறும் வயிற்றில் குடிக்கலாங்க. இதனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துங்க. டைப் 2 நீரிழிவு, அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் இது ரொம்ப மிகுந்த பயனுள்ளதுங்க. செரிமான சக்தி மேம்படுங்க. டைஜஷன் ப்ராப்ளம் இதில் அதிகமாக இருக்காதுங்க. வாந்தி, வயிற்றுப்போக்கு, அஜீரணம் போன்றவை எல்லாமே குறையுங்க. கொழுப்பை கரைக்குங்க, அதை ஃபேட்லாம் குறைஞ்சிடுங்க. உடலில் உள்ள கழிவுகள், வேஸ்ட் எல்லாமே வெளியேறுங்க. மன அழுத்தம் குறையுங்க. நரம்பு தளர்ச்சி மற்றும் தூக்கமின்மை குறையுதுங்க. உடல் திடமாகுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியும் இதனால் அதிகரிக்குதுங்க. யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா, லவங்கப்பட்டை பால் ஒவ்வொரு நாளும் குடிப்பதற்கு முன் சிலருக்கு பொருத்தமானதான்னு பார்த்துக்கணுங்க. கர்ப்பிணி பெண்கள், கொழுப்பு சத்து குறைவானவர்கள், பசும்பாலுக்கு அலர்ஜி உள்ளவர்கள், இவங்கெல்லாம் டாக்டர்கிட்ட ஆலோசனை கேட்டதுக்கப்புறம் தாங்க குடிக்கணும். இவ்வளவு சுலபமான இயற்கை வழியில் உங்களோட உடலை பராமரிக்கலாங்க. ஒரு பெரிய விஷயங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.